நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை, 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால, அதாவது சுபராகிய குரு பகவான், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான், அவர் இருக்கிறதுனால 1 வருஷ காலமாக உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். அதனால் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை இதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் இது. யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் சனி நவுந்து, அதாவது மீனத்துக்கு போன பிற்பாடு இந்த தாய்க்கு உண்டான உடல் உபாதைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, கேது இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தைகளை குரு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி குழந்தைங்க பெற்றோர்கள் பேச்சை கேட்பாங்க. பெற்றோர்கள் குழந்தைக்கு இணக்கமான சூழல்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு குழப்பங்கள், ஒரு பிரச்சனைகளாகவே சந்திச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போ இன்னொரு ஒரு மாத காலகட்டம் செவ்வாய் நவந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் குறையும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆதாயம் நல்லா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல்கள்லாம் நிலவும். 10ஆம் இடத்துல, அதாவது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போகும். மீனத்துக்கு போன பிற்பாடு தான் ஒரு 6 மாத காலகட்டங்கள், மேக்கு தான் போகிறாரு. 2025 மேலே தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆகும், நல்லாவே இருக்கும். சனி அதே மாதிரி குரு வீட்டில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கமின்மையெல்லாம் இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டங்கள் சரியாக வராது. அதே மாதிரி மோட்ச ஸ்தலங்களுக்கு பெரியவங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் சரியாக வராது.
நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.